ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 56. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அடிவற்ற இடத்தை அடைகிறான். பொருளுரை: மத் இவ்யபாஷ்ராயா என்றால் பரமபுருஷரின் பாதுகாப்பின் கீழ் என்று பொருள். தூய பக்தன் ஜட கலங்கங்களிலிருந்து விடுபடுவதற்காக பரமபுருஷரின் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகின்றான். தூய பக்தனுக்கு காலத்தின் எல்லைகள் கிடையாது. அவன் சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் 100% பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்களில் ஈடுபட்டுள்ளான். இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பக்தனிடம் பகவான் மிக மிக கருணையுடன் உள்ளார். எல்லா கஷ்டங்களுக்கு மத்தியிலும் காலப்போக்கில் அவன் தெய்வீக லோகமான கிருஷ்ணலோகத்தை அடைகிறான். அதனுள் நுழைவதற்கான உத்தரவாதம் அவனுக்கு இருக்கின்றது. இதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த உன்னத இருப்பிடத்தில் மாற்றங்கள் ஏதும் கிடையாது. எல்லாம் நித்தியமானவை, அழிவற்றவை, அறிவு நிறைந்தவை. பதம் 57. மொழிபெயர்ப்பு: எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகைய பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு. பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் உலகில் எஜமானனை போன்று செயல்படுவதில்லை. அவன் ஒரு சேவகனை போன்று பரமபுருஷரின் உண்மையான வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். சேவகனுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் ஏதும் கிடையாது. அவன் எஜமானரின் கட்டளைப்படி மட்டுமே செயல்படுகிறான். உன்னத எஜமானருக்கு தொண்டு செய்யும் சேவகன் லாப நஷ்டங்களில் பாதிக்கப்படுவதில்லை. அவன் தனது கடமையை பகவானது கட்டளையின்படி நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய சொந்த வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் கிருஷ்ணர் இல்லாத போது ஒருவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தற்போது விவாதிக்கலாம். இந்த புத்தகத்தில் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றுவதாலும் கிருஷ்ணருடைய பிரதிநிதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவதாலும் ஒருவன் அதே பலனை அடைய முடியும். மத்பராக என்னும் சமஸ்கிருத சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானது. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் செயலாற்றுவதை தவிர வாழ்வில் எந்த நோக்கமும் ஒருவனுக்கு இல்லை என்பதை இது குறிப்பிடுகின்றது. மேலும் அவ்வாறு செயல்படும் போது அவன் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட கடமையை ஆற்றுவதற்காக நான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்டு உள்ளேன். இந்த எண்ணத்தில் செயல்படும் போது அவன் இயற்கையாகவே கிருஷ்ணரை பற்றி நினைத்தாக வேண்டும். இதுவே பக்குவமான கிருஷ்ண உணர்வு. இருப்பினும் மனம் போன போக்கில் எதையாவது செய்துவிட்டு அதன் பலனை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணித்தல் கூடாது. அத்தகு கடமை கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டல்ல. ஒருவன் கிருஷ்ணருடைய ஆணைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். கிருஷ்ணரின் அந்த ஆணை சீட பரம்பரையின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து வருகின்றது. எனவே ஆன்மீக குருவின் கட்டளையினை வாழ்வின் முக்கிய கடமையாக மேற்கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அடைந்து அவரது அறிவுரைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் ஒருவன் வாழ்வின் பக்குவத்தை கிருஷ்ண உணர்வில் அடைவது நிச்சயம். பதம் 58.
மொழிபெயர்ப்பு: நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகைய உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். பொருளுரை: முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது வாழ்வின் கடமைகளை ஆற்றுவதற்காக அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவதில்லை. எல்லா கவலைகளிலிருந்து விடுதலை பெற்ற இந்த மிகச்சிறந்த நிலையை முட்டாள்களால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவனுக்கு பகவான் கிருஷ்ணன் மிகவும் நெருங்கிய நண்பராவார். அவர் தனது நண்பனின் சௌகரியத்தை எப்போதும் பார்த்து கொள்கிறார். அவர் தன்னையே தனது நண்பனிடம் அளிக்கின்றார். நண்பனோ அவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு நாளில் 24 மணி நேரமும் பக்தியுடன் செயலாற்றுகின்றான். எனவே உடல் சார்ந்த வாழ்வின் அகங்காரத்தில் யாரும் மயங்கிவிடக் கூடாது. யாருமே தான் ஜட இயற்கையின் சட்டங்களிலிருந்து விடுபட்டவன் என்றோ விருப்பப்படி செயல்படலாம் என்றோ தவறாக எண்ணக்கூடாது. அவன் ஏற்கனவே இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டுள்ளான். இருப்பினும் கிருஷ்ண உணவில் செயல்பட்ட உடனேயே ஜடத்தின் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு முக்தி பெற்றவன் ஆகின்றான். கிருஷ்ண உணர்வில் செயல்படாதவன் பிறப்பு இறப்பு கடலில் சுழலில் தன்னையே இழக்கின்றான் என்பதை மிகவும் கவனமாக எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஒரு கட்டுண்ட ஆத்மாவும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை உண்மையில் அறிவதில்லை. ஆனால் கிருஷ்ண உணவில் செயல்படுபவனின் செயல் ஒவ்வொன்றும் உள்ளிருக்கும் கிருஷ்ணரால் தூண்டப்பட்டு ஆன்மீக குருவால் உறுதி செய்யப்படுவதால் அவன் சுதந்திரமாக செயலாற்ற முடியும். பதம் 59. மொழிபெயர்ப்பு: நீ எனது வழிகாட்டுதலின்படி போரிட வேண்டும், இல்லையில் தவறாக வழிநடத்தப்படுவாய். உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. பொருளுரை: அர்ஜுனன் ஒரு போர் வீரன், சத்திரிய தன்மையுடன் பிறந்தவன். எனவே அவனுடைய இயற்கையான கடமை போரிடுவதாகும். ஆனால் தவறான அடையாளத்தின் காரணத்தால் தனது ஆசிரியர், பாட்டனார், நண்பர்கள் ஆகியோரை கொல்வதால் பாவ விளைவுகளுக்கு உட்படுவேன் என்று அவன் பயந்து கொண்டிருந்தான். உண்மையில் அத்தகைய செயல்களின் நல்ல தீய விளைவுகளை நானே கட்டுப்படுத்துகின்றேன் என்ற எண்ணத்தில் அவன் தன்னை தனது செயல்களின் எஜமானனாக கருதுகின்றான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அங்கு இருப்பதையும் போரிடும்படி அவர் அறிவுறுத்துவதையும் அவன் மறந்துவிட்டான். இதுவே கட்டுண்ட ஆத்மாவின் மறதி. எது நல்லது, எது கெட்டது என்பதை பரமபுருஷர் வழிகாட்டுகின்றார். அதனை ஏற்று கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு அவன் பக்குவத்தை அடைய வேண்டும். ஒருவனுடைய விதியை முழுமுதற் கடவுளைப் போன்று யாராலும் அறிய முடியாது. எனவே அந்த பரமபுருஷரின் வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி செயல்படுவதே சாலச் சிறந்தது. பரமபுருஷ பகவான் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளையை யாரும் புறக்கணிக்க கூடாது. பரமபுருஷரின் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒருவன் தயக்கமின்றி செயல்பட வேண்டும். இஃது அவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். பதம் 60. மொழிபெயர்ப்பு: மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கின்றாய். ஆனால் குந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். பொருளுரை: ஒருவன் பரமபுருஷரின் வழிகாட்டுதலின்படி செயல்பட மறுத்தால் அவன் தான் நிலை பெற்றிருக்கும் குணத்திற்கு ஏற்ப செயல்படும்படி வற்புறுத்தப்படுவான். ஒவ்வொருவரும் குணங்களின் ஒரு குறிப்பிட்ட கலவையின் மயக்கத்தில் உள்ளனர். அதன்படியே செயல்படவும் செய்கின்றனர். ஆனால் தானாக முன்வந்து பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை ஈடுபடுத்துபவன் புகழத்தக்கவன் ஆகின்றான். பதம் 61. மொழிபெயர்ப்பு: அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாளிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீற்றுள்ள முழுமுதற் கடவுளை வழி நடத்துகின்றார். பொருளுரை: அர்ஜுனன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. போரிடுவதா
கூடாதா என்பதில் அவனது முடிவு. வரம்பிற்கு உட்பட்ட அவனது பகுத்தறிவின் எல்லையை பொறுத்தது. ஜீவாத்மாவே எல்லாம் அல்ல என்று பகவான் கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரே பரமாத்மாவின் உருவில் இதயத்தில் அமர்ந்து உயிர்வாளிகளை வழிநடத்தி கொண்டுள்ளார். உடல்களை மாற்றிக்கொண்ட பின் உயிர்வாளி தனது முந்தைய செயல்களை மறக்கின்றான். ஆனால் கடந்த கால, தற்கால, எதிர்கால விஷயங்களை அறியும் பரமாத்மா அவனது எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். எனவே உயிர்வாளிகளின் எல்லா செயல்களும் இந்த பரமாத்மாவால் வழிநடத்தப்படுபவையே. தனக்கு உரித்தானவற்றை பெறும் உயிர்வாளி பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட ஜட உடலால் எடுத்துச் செல்லப்படுகின்றான். அந்த உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்பட்டவுடன் அவன் அந்த உடலின் சூழ்நிலை என்னும் மயக்கத்தின் கீழ் செயல்பட வேண்டியுள்ளது. உயிர்வாளி என்னும் ஓட்டுநர் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வெகு விரைவாக செல்லும் காரில் அமர்ந்திருப்பவன் மெதுவான காரில் இருப்பவனை விட வேகமாக பயணம் செய்கின்றான். அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மா தனது கடந்த கால விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவதற்காக ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட உடலை பரமாத்மாவின் கட்டளைப்படி தயார் செய்து கொடுக்கின்றது. உயிர்வாளி சுதந்திரமானவன் அல்ல. அவன் தன்னை பரமபுருஷ பகவானிலிருந்து சுதந்திரமானவன் என்று எண்ணக்கூடாது. அவன் எப்போதும் பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளான். எனவே அவனது கடமை அவரிடம் சரணடைவதே. இதுவே அடுத்த ஸ்லோகத்தின் உபதேசம். श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय। गौर प्रमनंदे हरि हरि बोल।